எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பொருள் வந்து இந்த கதை புக்குங்க. 365 ஃபேரி டேல்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டோரி புக். இது சின்ன பசங்களுக்கான ஒரு கதை புத்தகம். இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக அமேசானில் தான் வாங்கினேன். இதை வந்து நான் 415 ரூபாய்க்கு வாங்கினேன். இதில் வந்து 365 கதைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த புத்தகத்தோட சைஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து 27 சென்டிமீட்டர், ஓகேங்களா. 27x20 சென்டிமீட்டர். திக்னஸ் வந்து 2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக 2 தான் இருக்கும், 2 சென்டிமீட்டர் இருக்கும். அது கவர் வந்து நல்ல ஹார்ட் கவர் இருக்குது, ஓகேங்களா. இது நல்ல ஹார்ட் கவர். இது இங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேப்பர்ஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குது, ஓகேங்களா. ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இது வந்து மெயினாக வந்து ஃபேரி டெய்ல்ஸு. இதே மாதிரி ஒரு 365 பஞ்சதந்திரா ஸ்டோரிஸும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலன்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபேரி டெய்ல்ஸ். அதாவது மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய வந்து இந்த வெளிநாட்டு கதைகள் மாதிரி தான் இருக்குது இதில் எல்லாமே. இதில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜான்வரி, ஓகேங்களா. கண்டென்ட்ஸ் அதாவது வந்து 31 நாளுக்கும் ஒரு நாளுக்கு ஒரு கதை, ஓகேங்களா. 31 கதைகள் போட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோரி ஆஃப் த மந்த் அப்படின்னு சொல்லி ரப்புன்சல் கதையை வந்து ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க. பிக்சர்ஸ்லாம் நல்லாவே இருக்குது, ஓகேங்களா. எல்லாமே வந்து ஒரு சின்ன 3D அனிமேட்டட் பிக்சர்ஸ் மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்குது. பிக்சர்ஸ் வந்து கண்டிப்பாக இப்போ சின்ன பசங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் கதைலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிலது வந்து இதில் வந்து கொஞ்சம் நல்லா பெரிய கதைங்களாகவே இருக்குது எல்லாமே. இதுக்கு முன்னாடி நான் பஞ்சதந்திர கதை புக்கோட ரிவ்யூவும் போட்டிருப்பேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கதை ரொம்ப சின்னதாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. கண்டிப்பாக பசங்களுக்கு வந்து இது பிடிக்கும். நைட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சில பசங்க தூங்குறதுக்காகவே கதை கேட்பாங்க. பகல்லையும் அவங்க எடுத்து படிக்கலாம். இதை நைட் நீங்கள் அவங்களுக்கு படிக்கலாம். அவங்க தூங்கும்போது பகல் அவங்களும் எடுத்து அவங்க படித்து பார்ப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 365 கதை இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எப்போவுமே ஸ்டோரி பத்தலைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக நிறையா ஸ்டோரிஸ் இருக்குது. ஆனால் சில ஸ்டோரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக இருக்குது. சில கதைகள்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்போ இங்கே இந்த பேஜில் பாருங்கள், த ஃபாக்ஸ் அண்ட் த க்ரோ, ஓகேங்களா. இது நம்ம ஊர் கதையே கொஞ்சம் மாற்றி பண்ண மாதிரி இருக்குது, ஓகேங்களா. இந்த ஹேர் இந்த டோட்டாய்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச கதைகள்லாம். சிலது சின்னதாக இருக்குது, சிலது பெருசாக இருக்குது. சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பேசிக் ஸ்டோரிஸ். நீங்கள் இந்த ஹேர் அண்ட் டோட்டாய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4-5 வயசு பசங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஃபாக்ஸ் அண்ட் க்ரோ, ஹேர் அண்ட் டோட்டாய்ஸ், இந்த மாதிரி கதைகள்லாம் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இப்போது பார்த்திங்கன்னா இந்த இப்போலாம் வந்து யூடியூப்பில் பசங்க நிறையா இந்த மாதிரி இந்த அனிமேட்டட் ஸ்டோரிஸே பார்க்குறாங்க. அந்த ரப்புன்சல் கதைகள்லாம் அவங்களுக்கே தெரியும், பார்த்துருப்பாங்க. இப்போ பாருங்கள், இந்த தர்ஸ்டி க்ரோ, இந்த மாதிரி கதைகள்லாம் எல்லாமே இருக்குது இதில். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு 7 வயசுலேருந்து ஒரு 12 வயசு வரைக்கும் ஒரு நல்ல ஸ்டோரி புக்ஸ் இது. 7 வயசுலேருந்தே பசங்க வந்து இந்த மாதிரி பெரிய கதைகள்லாம் கூட படிக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் அவங்களுக்கு எந்த அளவுக்கு புரியும்னு தெரியாது. பட் ஆனால் அவங்க படிப்பாங்க. அவங்க கூட நாமளும் கொஞ்சம் அவங்களை கைட் பண்ணி ஹெல்ப் பண்ணால் அவங்களுக்கு வந்து புரிய வந்துடும். எல்லாமே புரிய ஆரம்பிக்கும் அவங்களுக்கு. ஒரு மந்த்துக்கும் தனித்தனியாக போட்டிருக்காங்க, ஓகேங்களா. இப்போ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் நிறைய கதைகள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரியே இருக்குது. சிலதெல்லாம் வந்து ஒரு புது கதைகள் மாதிரி இருக்குது. இவங்களோட ஓன் கதையாக கூட இருக்கலாம். சொந்தமாக இவங்களே கூட சிலது கதைலாம் சேர்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் எல்லாமே வந்து எக்ஸாக்ட்லி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபேரி டெய்ல்ஸ் மாதிரி இல்லை. குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பேப்பரோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. கலர்ஃபுல் பிக்சர்ஸ் இருக்குது, ஓகேங்களா. கம்பேரிட்டிவ்லி இந்த ஃபேரி டெய்ல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு தான் நல்லா புரியும் இது, ஓகேங்களா. 10 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா புரியும் இந்த மாதிரி கதைகள் எல்லாமே. இந்த புத்தகத்தில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 232 பக்கம் இருக்குது. அப்புறம் வந்து நம்ம இந்த ஸ்கிரிப்ட் வந்து பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நிறையா கதை புக்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் நான். அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு கதை இருக்காது, ஓகேங்களா. ரொம்ப சுற்றி வளைச்சி பேசுவாங்க, ஓகேங்களா. ரொம்ப ஒரு சென்டென்ஸே வந்து 3 லைன் போகும். ஃபுல் ஸ்டாப்பே இல்லாமல், ஃபுல் ஸ்டாப் கமா இல்லாமல் 3 லைனுக்கெலாம் போகும். அந்த மாதிரி கதை புக்கெலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து குழந்தைங்களை சில கதைகள்லாம் கன்ஃபியூஸே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த லைனே வந்து அவங்களுக்கு புரியாது, கிறிஸ்பாக இருக்காது. ஆனால் இந்த கதை புக் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி இல்லை. ரொம்ப ஆகாவோன்னு இல்லை, அதே மாதிரி அந்தளவுக்கு மோசமும் இல்லை. ஓரளவுக்கு வந்து இந்த புக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ராக் பண்ணாமல் ஓரளவுக்கு நார்மலான ஸ்கிரிப்ட் இது, ஓகேங்களா. பசங்களுக்கு வந்து சின்ன பசங்களுக்கு ஓரளவுக்கு புரிகிற அளவுக்கு தான் இருக்குது. நான் இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு வந்து நான் ஒரு 4-5 லைன் படித்து காமிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குது, உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கா, உங்கள் பசங்களுக்கு வந்து இது பிடிக்குமா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றது தெரியும், ஓகேங்களா. இது நான் இப்போ படிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 4-5 லைன்ஸ் படிக்கிறேன். ஏன்னா காப்பிரைட்டட் மெட்டீரியல் படிக்கக்கூடாது. Long, long ago, in a house that overlooked a beautiful garden, there lived a childless couple. They prayed every day to be blessed with a child. One day, they found that their prayers had been answered. They were at last going to have a baby. Their days passed in happiness, but alas, the wife fell ill. She would eat nothing, and the husband was worried that she would waste away. He tried to tempt her with many good things, but she refused everything.
ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அதே மாதிரி நான் மெயினாக அந்த நிறையா புக்ஸ் வந்து பார்க்குறேன். இப்போது இந்த ஃபேரி டெய்ல்ஸுன்றது வந்து காமன், ஓகேங்களா? ஃபேரி டெய்ல்ஸுன்றது வந்து யாருமே வந்து ஒரு ஓனர்ஷிப் கொண்டாட முடியாது. இது என்னோட கதை அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ரப்புன்சல்லாம் ரொம்ப பாப்புலர் ஸ்டோரிஸு பல சேனல்களில் இருக்குது, பல புக்ஸில் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்த டிஃப்ரெண்ட் பப்ளிஷர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க லைட்டாக ஸ்டோரியை திரிச்சிடுறாங்க. ஓகே, வேறு மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்துச்சு, இந்த மாதிரி ஆரம்பிச்சது, அந்த மாதிரி முடிஞ்சது அப்படின்னு சொல்லி, ஆனால் அதே ரப்புன்சல் கதையை போடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் ஒரே கதையை வந்து பல புக்ஸில் நான் படித்து பார்த்தேன். வித்தியாசமாக இருக்குது, ஓகேங்களா? அவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக பண்ணுறாங்க. ஆனால் அது தப்பு இல்லை. ஓரளவுக்கு பசங்களுக்கு வந்து இது பிடிக்குங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி புக்ஸ் வந்து இங்கிலீஷில் வந்து உங்கள் பசங்க கொஞ்சம் கம்யூனிகேஷன், ஒரு லிசனிங் ஸ்கில்ஸ், ரீடிங் ஸ்கில்ஸ், ரைட்டிங் ஸ்கில்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த புக் வந்து ஹெல்ப் பண்ணும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லை, பஞ்சதந்திரா ஸ்டோரிஸ் இருக்குது, ஏஸ் ஆஃப் ஃபேபிள்ஸ் இருக்குது, அக்பர் அண்ட் பீர்பால் கதைகள் புக் இருக்குது. இந்த ஃபேரி டெய்ல்ஸ்லேயே இந்த நிறையா டிஃப்ரெண்ட் ஃபேரி டெய்ல்ஸ் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.